மாணவர்களே, ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. இன்றைக்கு நமக்குரிய வார்த்தை, நீர் நினைப்பது கைகூடும், உம் வழிகள் ஒளிமயமாகும். யோபு 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஏசப்பா உங்களுக்கு கொடுக்கும் ஒரு அருமையான வாக்குத்தத்தை என்ன அப்படின்னா, நீ ஒரு காரியம் நிர்ணயம் பண்ணினால் அது உனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நிலைவரைப்படும். அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை தீர்மானித்து வச்சுருக்கிறீங்க, அப்படிதானே? ஏதோ ஒரு காரியத்தை இது இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இது இப்படி கிடைச்சா நல்லாயிருக்கும், எனக்கு இப்படி இருந்தால் தான் இதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் நிர்ணயம் பண்ணி இது கரெக்டாக இல்லை தவறா, இதை நான் யார்கிட்ட போய் டிஸ்கஷன் பண்ண முடியும் அப்படின்னு ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அதோட முடிவை குறித்து ரொம்ப ஆவலாக இருக்கிறீங்களா? ஏசப்பா சொல்கிறாங்க, நீ ஒரு காரியத்தை நிலைவர பண்ணால் என்ன பண்ணும் அப்படின்னா அது உனக்கு வாய்க்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் நினைக்கிற காரியத்தை நீங்கள் செய்து முடிக்க ஆண்டவர் உதவி பண்ணுவாராம். அதுக்கப்புறம் உங்கள் வழிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒளிமயமாகும். உங்களோட வழிகள் எப்படி இருக்குன்னா கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கும். பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாதம்லாம் அவங்க வாழ்க்கையில் எப்போ நடக்கும் அப்படின்னா, கர்த்தர் இடத்தில் மனம் மகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். எப்போ இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குன்னா, நீங்கள் கர்த்தரிடத்தில் எப்படி இருக்குன்னா மனம் மகிழ்ச்சியாக இருக்கணுமா. அதாவது கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சி அப்படின்னா ஆண்டவருக்கு உங்களுக்கும் இடையில தொடர்பில் எந்த ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது, அப்படி தானே? நான் உங்களுக்கு நன்மை செய்யாதபடி தடுக்கிறது என்னது? உங்கள்கிட்ட இருக்கிறதான பாவம், அப்படி தானே? அப்போ நம்ம கர்த்தர்கிட்ட மன மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி தான் வாழணும்? பரிசுத்தமாக வாழணும். நம்ம கர்த்தரோடு வாழணும்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் பரிசுத்தம் வேணும். இன்றைக்கி எதெல்லாவது நீங்கள் குறைவுள்ளவங்களாக இருக்கிறீங்களா? இல்லை ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா? அப்போ ஏசப்பாட்ட அறிக்கை பண்ணி ஜெபிங்க. ஏசப்பா, நான் உங்களுக்குள்ள மன மகிழ்ச்சியாக வாழணும்னு ஆசைப்பட்றேன், உங்கள் பக்கத்தில் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன், எனக்கு பரிசுத்தத்தை தாங்கன்னு சொல்லி ஜெபிங்க. நிச்சயமாக இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். காட் பிளஸ் யூ. ஆமென்.